இந்த வீட்ல என் பொசிஷனை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். பார்த்தல அவ பதறிட்டு ஓடுனத. அதானே எங்க அக்கா கிட்ட யாராவது ஜெயிக்க முடியுமா? அவகிட்ட காபி கேட்கலான்னு வந்தேன், ஆனா கொஞ்சம் பயமாயிருச்சு. ஹாய், குட் மார்னிங். பேப்பர் வந்துருச்சா இன்னைக்கு? சூப்பர். வாடா. என்ன விக்ரம், ட்ரிப்லாம் எப்படி போச்சு? போச்சு போச்சு. என்னடா டல்லா இருக்க? டல்னஸ், டயர்ட்னஸ், தூக்க கலக்கம் எல்லாமே இந்த ஒரு காஃபியை குடிச்சா சரியாயிரும். தேங்க்யூ. என்கிட்ட மௌன ராகம் பாடுற என் புருஷனை பேச வைக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் காஃபி போட்டிருக்கேன். எடுத்துக்கோங்க விக்ரம். அப்பா, இந்த காஃபி எப்படிப்பா குடிக்கிறீங்க நீங்க? இப்படிதான். இதுல சுத்தமா சர்க்கரையே போடல. டேய், எல்லாம் சரியா இருக்கேடா. ஒருவேளை மாப்பிள்ள சினிமால காட்டுற மாதிரி பொண்டாட்டிய குடிக்க வச்சுட்டு அவ எச்சி பண்ண காபி தான் இனிக்குதுன்னு ரொமான்ஸ் பண்ணுவானோ? பெரிய மாப்பிள்ள நடத்து நடத்து. மகா மகா, ஒரு வழியா மௌன விரதத்தை கலக்க வச்சாச்சு. மகா, உன் காதுல விழலையா? விக்ரம், என்ன கூப்பிட்டீங்களா? இதுல சக்கரை போடல. எங்க என்னங்க நீங்க? எல்லாருக்கும் சுகர் கரெக்டா தான் இருக்கு, உங்களுக்கு மட்டும் பத்தலன்றீங்க. பத்தலன்னு இல்ல, சக்கரை போடல இதுல. எங்க என்னங்க நீங்க என்னைய சந்தேகப்படுறீங்களா? நான் சுகர் போடலையா காஃபில? குடுங்க, நீங்க வாங்க. இல்ல, நான் எங்க வரணும்? உங்களுக்கு என் மேல டவுட் இருக்குல்ல? வாங்க, உங்க கண் முன்னாடியே நான் சுகர் போடுறேன். வாங்கன்றல. வாங்க. அக்கா, எனக்கு சந்தோஷத்துல அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்குக்கா. வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம இருக்கிற சமயத்துல திடீர்னு ஒரு அதிசயம் நடந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குக்கா எனக்கு இப்போ. அப்படி என்ன நடந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. கா, விக்ரம் இப்பதான் கால் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டைம் அவரு என்ன தனியா எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அதுவும் நான் எதுவுமே கேக்கல, அவராதான்க்கா சொன்னாரு. அதான்க்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் ஒரு மாதிரி ஆச்சரியமாவும் இருக்குக்கா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகா. இப்பவாது விக்ரம்க்கு மனசு புரிஞ்சுதே. கல்யாணமான நாள்ல இருந்து இப்பதான்க்கா ஃபர்ஸ்ட் டைம் என்னோட மேரேஜ் லைஃப் நல்லபடியா மாறிடுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்குக்கா. நீயும் விக்ரமும் மத்தவங்க முன்னாடி சேர்ந்து இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு நீ சொன்னப்ப என்னால தாங்கிக்கவே முடியல. நீங்க ரெண்டு பேரும் எப்ப ஒண்ணு சேருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். டெய்லி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சு. ஒரு வழியா விக்ரமோட மனசும் மாறிடுச்சு. என் வேண்டுதல் வீண் போகல. இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. அக்கா, ஆக்சுவலா இதுதான் எங்க லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டேட்டிங். எங்களோட ஃபர்ஸ்ட் டேட்டிங்க்கு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், என்னென்ன பேசணும்னு எத்தனையோ ட்ரீம்ஸ் இருந்துச்சு. ஆனா இப்போதே எதுவுமே கை கொடுக்க மாட்டேங்குதுக்கா. அக்கா அக்கா, நீதான்க்கா எனக்கு ஐடியா கொடுக்கணும். நான் எந்த ட்ரெஸ் போட்டு போனா எனக்கு நல்லா இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சொல்றியாக்கா ப்ளீஸ்? நீ ஆசைப்பட்ட நாள் வந்துருச்சு. நீயே உனக்கு பிடிச்ச மாதிரி நல்லதா ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணிக்கோ மகா.
விக்ரம் கண்ணுக்கு நீ அழகா தெரியணும். மனசு விட்டு பேசு, அதுதான் முக்கியம். அவருக்கு என்ன பிடிக்கும்னு நீயே யோசிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி டிசைட் பண்ணிட்டு போட்டுக்கோ. அக்கா அதெல்லாம் இருக்கட்டும், உன் முகம் ஏன் இப்படி வாடி இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? சந்தோஷத்தை கூட தள்ளி வச்சு கொண்டாடிக்கலாம், ஆனா கவலைய உடனுக்குடன் ஷேர் பண்ணிக்கணும்க்கா. காலம் கடந்து காட்டுற அக்கறையால எந்த பயனுமே இல்லக்கா. அக்கா என்னன்னு சொல்லுக்கா. ஆமா, நீ கூட என்கிட்ட அப்பவே சொன்னல, என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு கூட சொன்னியே, என்னக்கா? மகா, நீ ரெசார்ட்ல வச்சு யார் மேலயாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? ஒரு ஆள் என்ன மிரட்டினான்னு. யாரு? அந்த விக்கிய பத்தியா பேசுற? உனக்கு விக்கி எப்படி தெரியும்? அவன் திரும்ப உன்னை மிரட்டினானா? அது இருக்கட்டும், முதல்ல அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும் அத சொல்லு. அவன் உன்னை மிரட்டினாங்கிறத தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாதுக்கா அவனை பத்தி. நீயும் ஏன்க்கா என்கிட்ட எதுவுமே சொல்லாம மறைச்சிட்ட? அப்புறம் தெரியாத விஷயத்துல நீ ஏன் தலையிட்ட? எனக்கு அவனை தெரியாதுக்கா, ஆனா என் அக்காவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்ல. அவ எந்த தப்பும் பண்ண மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ யாருக்கும் மனசளவுல கூட கெட்டது நினைக்க மாட்டான்னு தெரியும். அவளையே ஒருத்த மிரட்டுறான்னா அவன் தான்க்கா கண்டிப்பா கெட்டவனா இருக்க முடியும். அதனால தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லாதத நினைச்சு நீ என்ன பத்தி தப்பா நினைச்சிருப்பியோன்னு நான் பயந்துட்டேன். அக்கா என்னக்கா பேசுற? நான் போய் உன்னை தப்பா நினைப்ப? நான் சொல்லு, இப்பயாவது சொல்லு, யார் அந்த விக்கி? அவன் ஏன்க்கா உன்னை மிரட்டணும்? நீ ஏன் அவனுக்கு எல்லாம் பயந்துட்டு இருக்க? என்னதான் பிரச்சனைன்னு சொல்லேன்க்கா. நான் விக்ரம் கிட்ட வேணா சொல்லி அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். மகா, இப்பதான் உனக்கும் விக்ரம்க்கும் ஒரு நெருக்கம் உண்டாயிருக்கு. இந்த நிலைமையில ஏன் பிரச்சனையை நினைச்சு நீ மனசு போட்டு குழப்பிக்காத. இத பத்தி நாம நாளைக்கு பேசலாம். இப்போதைக்கு நீ சந்தோஷமா விக்ரமோட வெளியில போயிட்டு வா. இந்த பீனா பொண்ண விக்னேஷ் 5 லட்சம் கேட்டான். அதை கொடுக்க ஏதாவது டிராமா பண்ணி வீட்ல இருந்து 5 லட்சத்தை ஆட்டையை போடலான்னு பார்த்தா ஒருத்தரும் என்ன கண்டுக்க மாட்டாங்களே. என்ன பண்ணலாம்? ஏ அபி, காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த குப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னது குப்பையா? என்ன இருந்தாலும் உன்னோட பரம்பரை புத்தி உன்னை விட்டு போகுதான்னு பாரு. உங்க அப்பா பழைய பேப்பர் பொறுக்குனத இன்னும் நீ மறக்கல பாரு. அங்க நிக்கிற நீ பாருங்க, இவள உங்க மாமனார பத்தி தப்பா பேசுறா. என் மக எப்பவும் உண்மைதான் சொல்லுவா. பின்ன உங்க அப்பா என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஆமா, எங்க குடும்பத்தை இழுக்கலனா உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் தூக்கமே வராதே. இவ வீட்டை குப்பாக்குனா நீங்க தான் பெருக்கணும் சொல்லிட்டேன். என்ன அபி இது? எக்கனாமிக் மேத்ஸ், பிசினஸ் மேத்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் தான் சொன்னேன்லப்பா, ஐ அம் கோயிங் டு ஸ்டார்ட் a நியூ லைஃப்னு.
சோ அதுக்கான பிளேயர் சொல்லிதான் இது. அட என்னம்மா நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையேம்மா. அப்பா, நான் எனக்குன்னு ஒரு கார்ப்பரேட் சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறேன். அதுல நான் தான் குயின். அந்த கனவு கோட்டையை எப்படி கட்ட எழுப்புறதுன்னு டீப்பா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, நீ என்ன சொல்றன்னு அப்பாவுக்கு இப்ப கூட எதுவுமே புரியலையேம்மா. அப்பா, உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன். நான் புதுசா பிசினஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அத பத்தின கேஸ் ஸ்டடி தான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். ஒழுங்கா ஸ்கூல் காலேஜ்னு ஸ்டடி பண்ணிருந்தா உனக்கு இருக்க வாய்க்கு இந்நேரம் லாயர் ஆகி இந்நேரம் கோர்ட்டு கேஸ கூட ஸ்டடி பண்ணிருக்கலாம். இப்படி பிசினஸ் பண்ண போறேன், கோட்டை கட்ட போறேன்னு சொல்லிட்டு இருந்திருக்க மாட்டேன். இதோ சொல்ல வந்துட்டாரு கலெக்டர். இவர் மட்டும் அப்படியே படிச்சு கிழிச்சிட்டாரு. காலேஜ்ல 30 அரியர் பெருசா பேச வந்துட்டாரு. ஹலோ, நான் அரியர் வச்சாலும் அதை கிளியர் பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீ அதை கிளியர் பண்ணலையே. அப்பா, இவ ஏதோ பிசினஸ் அது இதுன்னு டிராமா பண்ண பாக்குறா, பாத்துக்கோங்க. ஆமா, நான் டிராமா போடுறேன். நீயும் பொண்டாட்டியும் ஓசி டிக்கெட்ல பாக்க வந்திருக்கீங்களா? நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன். இடையில நீ எதுக்கு வர? எப்பா, நான் உன்னை சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இப்படி அப்பா கிட்ட கொஞ்சி பேசினாலே அவர் தலையில துண்ட போட போறேன் தானே அர்த்தம். அதனால என்ன இப்போ? நான் என் அப்பா கிட்ட தான் பிசினஸ் பண்ண கேக்குறேன். என்னமோ உன் பாக்கெட்ல இருந்து தூக்கி கொடுக்கற மாதிரி பில்டப் பண்ற. இங்க பார், என் அப்பா பணம் என் பணம். ஏன் பணம் எங்க அப்பா பணம் இல்லையாப்பா? சரி, நீ அப்படி என்ன பிசினஸ் பண்ண போற அத சொல்லு முதல்ல. அத எங்க அப்பா கேட்கட்டும், சொல்றேன். உனக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் கேக்குறதும் நியாயம் தானம்மா. சரி, அப்படி என்ன பிசினஸ் பண்ண போற நீ? அப்பா, நான் ஒரு பிசினஸ் பத்தி மட்டும் திங்க் பண்ணல. மல்டிபிள் பிசினஸ் ஐடியா என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. சோ அதுல எதை சூஸ் பண்றதுன்னு ஒரு கன்சல்டன்சி தேவைப்படுது. சோ அதுக்கு இனிஷியல் அமௌண்டா ஒரு 5 lakhs தேவைப்படுது. வாவ், செம, வேற லெவல். என்ன பிசினஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கவே 5 lakhs தேவைப்படுதா? சூப்பர். என்னப்பா சீக்கிரம் வந்துட்ட? அது ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு மகாவை வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன். அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம். இப்படியே அடிக்கடி அவளை வெளியில கூட்டிட்டு போ. நீங்க இப்படி ஒத்துமையா குடும்பம் நடத்துறத பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகா, மகா ரெடியா? வந்துட்டாங்க. மகா, 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 பேரர் இதோ வரேன் சார். சொல்லுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஆர்டர் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிருங்க. ஓகே சார். ஓகே, இதை வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். ஏமாப்ல, இந்த டேட்டிங் போறாங்கல்ல, அதுக்கு லவ் பண்றவங்க தானே போவாங்க, கல்யாணம் முடிச்சவங்களா போவாங்க?
ஏய் கள்ளி, வெக்கப்படுறியா என்ன? சும்மா சொல்லு. நான் நினைச்சதை விட ரொம்ப சர்ப்ரைசிங்கா, எதிர்பார்த்ததை விடவும் ஆச்சரியமா இருந்துச்சு. நீ அப்படி சொன்னாலும் உன் முகத்துல சந்தோஷமே எனக்கு தெரியலையே. ஏங்க, நீங்களாவது சொல்லுங்க, போன இடத்துல அப்படி என்ன நடந்துச்சு? எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆசையில கேட்டா இந்த மகாராணி எதுவுமே முழுசாவே சொல்ல மாட்டேங்கிறா. என் மனசுல இருக்கிறத மகா கிட்ட வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு இந்த டேட்டிங் உதவுச்சு. அநேகமா அடுத்த டேட்டிங்ல அவ அதை அக்செப்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஓ, அடுத்த டேட்டிங் கூட பிளான் பண்ணியாச்சா? அது எப்போ? அத மகா தான் சொல்லணும். ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட் என்னோடதுனாலும் சைன் அவ தானே பண்ணணும். ஏ, ரெண்டு பேரும் வந்ததுல இருந்து கோட் வேர்ட்லயே பேசிட்டு இருக்கீங்க. இவங்க பேசுறது எனக்கு தான் புரியலையா, இல்ல இவங்க பேசுறதே இப்படிதானா, இல்ல நமக்கு எதுவும் வயசாச்சோ? பொடி மூளை அப்டேட் பண்ணுமோ? மாப்ள, நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒளிவு மறைவா பேசுற மாதிரி தெரியுது. ஆனா என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குதே. அது ஒண்ணும் இல்ல மாமா, டயர்ட் தான். லாங் டிரைவ் வேற, ஹெவி டிராபிக். அது மட்டும் இல்லாம நிறைய சாப்பிட்டது, அதான். அதனாலதான் ரெண்டு பேருக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. மத்தபடி எதுவும் இல்ல. அதுவும் சரிதான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள 1000 இருக்கும். இதுல 1001 நாம எதுக்கு உள்ள நுழையணும்? மகா, டயர்டா இருக்குன்னா உங்க ரெண்டு பேருக்கும் குடிக்க பால் எடுத்துட்டு வரட்டுமா? ஆஹா, ஆல்ரெடி வயித்துல பாலை வாத்தா மாதிரி மனசும் வயிறும் ஃபுல்லா தான் இருக்கு. எனக்கு எதுவும் வேணாம். ஏய், உங்களுக்கு பிளாக் காஃபி தரட்டுமா? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். 6 மாசத்துல பிரிஞ்சிருவோன்னு ஒரு லீகல் அக்ரிமெண்ட் போட்டு குடும்பத்தை நடத்துன்னு சொல்றீங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி நான் உங்களுக்கு என்னங்க துரோகம் பண்ணிட்டேன்? சந்தர்ப்ப சூழ்நிலையால எவ்வளவோ குழப்பத்துக்கு நடுவுல நமக்கு கல்யாணம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே 6 மாசத்துல பிரிஞ்சிடணும்னு சொன்னீங்க. எந்த பொண்ணும் காதால கூட கேட்க விரும்பாத ஒண்ணு என்ன கல்யாணத்து அன்னைக்கே கேட்க வச்சீங்க. சரி, ஏதோ கோபத்துல இருக்கீங்க, நானும் விட்டுட்டேன். இப்ப என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம ஒரு அட்வொகேட்ட வர வச்சு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி சைன் வேற கேக்குறீங்க. அப்ப நான் 6 மாசத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் கொடுக்காம உங்களை நான் ஏமாத்திடுவேன் நீங்க நினைக்கிறீங்க? புரியல, பதில் சொல்லுங்க விக்ரம். ஏன் பேசாமலே இருக்கீங்க? என்ன அப்படி சொல்ற? நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன். நானும் அங்கதான் வரேன்னு சொல்றேன். இல்ல, அது சரி வராது. ஆமா அபி, நீ எதுக்கு அங்க போய்கிட்டு? தேவையில்லாம மனஸ்தாபம் தான் வரும். வந்த மனஸ்தாபத்தை தீக்க தான் நாங்க போறேன்னு சொல்ற. இல்ல அபி, நீ அங்க வந்தா எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். இனி யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு தான் நாங்க வரேன்னு சொல்றேன். அபி, நீ மாறிட்டதான். இது இந்த வீட்ல எல்லாருக்குமே தெரியும். ஆனா அங்க அப்படி இல்லல்ல. அண்ணி, நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நான் தான் ஐஷு விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டேனே. அதுக்கு இல்ல. அப்போ நான் முழுசா மாறிட்டேன், புது மனுஷியா ஆயிட்டேன்னு சொல்றத நீங்களாம் யாருமே நம்பலல்ல, அப்படிதானே? ஏய் சச்சா, அப்படியெல்லாம் இல்ல. நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல. ஆனா நீ அங்க வந்தா அவங்க எல்லாருக்குமே நீ இது வரைக்கும் பண்ணதுதான் ஞாபகம் வரும். அதனாலதான் சொல்றேன். அண்ணி, நான் மனசு மாறிட்டேன், திருந்திட்டேன்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் செஞ்சது எல்லாமே தப்பு, இனிமே அப்படி பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு ஐஸ்வர்யா கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் வேணும், ப்ளீஸ் அண்ணி. இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில என்ன சிக்க வச்சுட்டா பி. அவ அவ்வளவு சொல்றால, நீ கூட கூட்டிக்கிட்டு போமா. இவ உண்மையிலேயே திருந்திட்டாளா, இல்ல மாமாவையும் அத்தையும் ஏமாத்துறதுக்கு இப்படி பண்றாளா? இத கண்டுபிடிக்கிறதுக்காகவாவது இவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அங்க போனா நிச்சயமா இவளோட சுயரூபம் வெளியே வந்துரும். ரிஸ்க் எடுத்து ஒரு டெஸ்ட் பண்ணி தான் பாப்போமே.
சரி வா அபி போயிட்டு வரலாம். வரேம்மா, வரேன்ப்பா. இரு, நீ போறதெல்லாம் சரி, ஆனா எந்த பிரச்சனையும் இழுத்துட்டு வந்துடாத. நீ போறது பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு தான், அத மறந்துடாத, புரியுதா? யூ டோன்ட் வரி மம்மி. வரேன்ப்பா. சரி அப்ப நான் போயிட்டு வரேன். நாம நினைக்கிறதெல்லாம் எங்க நடக்குது? ஒருவேளை நீ விக்ரம காதலிச்ச விஷயத்த முன்னாடியே சொல்லிருந்தா இவ்வளவு சிக்கல்லாம் வந்திருக்காதுல்ல. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்காவது சொல்லிருக்கணும். அப்படி சொல்லாம விட்டது இப்ப எங்க வந்து நிக்குது பாத்தியா? சரி, இப்போ ஒன்னும் கெட்டு போகல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவர்கிட்ட சொல்லிடு. கா, எனக்கு மட்டும் சொல்லக்கூடாதுன்னு ஆசையா? சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கலையே. ஃபர்ஸ்ட் நைட் அப்போ என்ன பேச கூட விடல. அவரே ஒரு முடிவுக்கு வந்துட்டு என்னையும் அவர் போக்கிலே எடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ காலம் கடந்துருச்சு. இனிலாம் சொல்ல முடியும்னு எனக்கு தோணவே இல்லை. ஒருவேளை காலமும் சந்தர்ப்பமும் எனக்கு சாதகமா இங்க இருக்கிற குப்பையை கிளீன் பண்ண முடியல. நீ வேற எதுக்கு ஸ்வேதா குப்பைய வீட்டுக்கு கொண்டு வர? இந்த அபி எதுக்குடா இங்க வந்திருக்கா? எதிரிக்கு எதிரி நண்பன் தானே. ஒருவேளை மறுபடியும் உன் கூட கூட்டணி வைக்க வராளோ? வாங்கம்மா. அம்மா எப்படி இருக்க? வாமா ஸ்வேதா. வா அபி. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இரு அபி, நல்லா இருமா. என்ன படக்குன்னு காலெல்லாம் விழுந்துட்டா? அப்ப கூட்டணி கன்ஃபார்ம் தான் போலயே. என்னம்மா நீ காலெல்லாம் விழற? புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதான் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு. பிசினஸ் எதுக்குமா? பேசாம நீ அரசியலுக்கு போயிடு. சீக்கிரமாவே நீ முன்னுக்கு வந்துருவ. ஸ்வேதா, இவள எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? ஹனிமூன்ல நமக்கு இவ கொடுத்த டார்ச்சர் பத்தாதுன்னு இங்கேயும் கூட்டிட்டு வந்துட்டியா? இல்ல அண்ணி, நான் எவ்வளவோ வேண்டான்னு சொன்னேன். அபிதான் நான் திருந்திட்டேன். இனிமே நான் ஐஷு வாழ்க்கையில குறுக்க வரமாட்டேன். அவகிட்ட மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லி என் கூட வந்துட்டா. ஸ்வேதா அண்ணி சொல்றது சரிதான் மகா. இதுக்கப்புறம் நான் ஐஷு விஷயத்துல குறுக்க வரவே மாட்டேன். என்ன செஞ்சாலும் நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா ஒரு கோவம் வரும் இல்லையா? அந்த கோவத்துலதான் நான் அப்படி கண்ணு மண்ணு தெரியாம நடந்துகிட்டேன். இப்ப நான் நிதானத்துக்கு வந்துட்டேன். இனிமே அப்படி நடக்கவே நடக்காது. ஐஸ்வர்யா கிட்ட மன்னிப்பு கேட்டு போகதான் நான் இங்க வந்திருக்கேன். இவ பண்ணதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாவுமா இவ சொல்றதெல்லாம் நம்புற? இவ நடிக்கிறான்னு உனக்கு கொஞ்சம் கூடவா தெரியல ஸ்வேதா? நானும் அப்படிதான் நீ நினைச்சேன். ஆனா நேத்துல இருந்து அவகிட்ட ஒரு பெரிய மாற்றம் இருக்கதான் செய்யுது. எனக்கு மட்டும் இல்ல, அத்தைக்கும் மாமாக்கும் கூட இது ஆச்சரியமா தான் இருக்கு. இங்க வந்தே ஆகணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணி கெஞ்சி கேட்டுக்கிட்டா. அதுவும் இல்லாம அத்தையும் அவளை கூட்டிட்டு போன சொல்லிட்டாங்க. அதனாலதான் நான் அபி இங்க கூட்டிட்டு வந்தேன். ஏன் ஸ்வேதா அவளை கூட்டிட்டு வந்த? அபிய பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. 7 கிரகம் தாண்டி போனாலும் 7 விடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நான் எங்க போனாலும் அவ என்ன துரத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா. ஐயோ அண்ணி, நான் எங்க அவளை கூப்பிட்டு வந்தேன்? அவதான் அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு வந்துட்டா. ஏதாவது சொல்லி அவளை கழட்டி விட்டுட்டு வர வேண்டியதானே? செருப்பையாவது வீட்டு வாசல்ல கழட்டி விட்டு வந்துடலாம். ஆனா இந்த வெறுப்பு பிடிச்சவ விக்ரமாதித்தன் முதுகுல வேதாளம் ஏறின மாதிரி தொத்திக்கிட்டு வந்துட்டா. ஏற்கனவே அவ பண்ணதெல்லாம் பத்தாதா? இப்ப இங்க வந்து என்ன பண்ண காத்திருக்காளோ? இல்ல, திடீர்னு எப்படி ஒரு ஆள் மாற முடியும்? அவ சொன்னான நீங்க எல்லாரும் எப்படி நம்புனீங்க?
அவ ரெசார்ட்டுக்கு வரும்போதே அதுதான் அவளோட கடைசி முயற்சி. அதுக்கப்புறம் உங்க விஷயத்துல தலையிட மாட்டேன்னு அத்தை மாமா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கா. அதோட அவளோட அண்ணனும் அவளை நல்லாவே திட்டாரு. வீட்ல எல்லாருமே அவளுக்கு அகைன்ஸ்டா திரும்பினதுனால அவளால எதுவுமே பண்ண முடியல. சரின்னு அவ திருந்தி வரதுக்கு முடிவெடுத்துட்டா. இனி உங்களுக்கும் விஜய் அண்ணனுக்கும் தொந்தரவா இருக்க மாட்டேன்னு நல்ல பொண்ணா நடந்துப்பேன்னு சொல்லிட்டா. அவ சொன்னான்னு நீங்க எல்லாம் நம்பிட்டீங்க? இல்ல முழுசா அவளை எப்படி நம்ப முடியும்? அவ என்ன லேசுப்பட்ட ஆளா? அதான் அவளுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு பாப்போமேன்னு அவ இங்க வரேன்னு சொன்னதும் நான் அவளை கூட்டிட்டு வந்துட்டேன். நானும் அவ வந்த நேரத்துல இருந்து உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் தருவாளான்னு பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா இது வரைக்கும் அவ எந்த பிரச்சனையும் கொடுக்கல. சோ அவ ஓரளவுக்கு மாறிட்டான்னு தான் தோணுது. ஒருவேளை நிஜமாவே திருந்திட்டாலோ? ஓ, அபிங்கிற வைரஸ டெஸ்ட் பண்ண என்ன ஒரு லேப் எலி மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. பால் பொங்குதா நீ? அபிய நினைச்சாலே எனக்கு ஆத்திரம் தான் பொங்கி பொங்கி வருது. விடுங்க அண்ணி, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. அப்புறம் அதுவே அவளுக்கு சாதகமா போயிடும். இந்த விஷயத்த கூலா ஹேண்டில் பண்ணாதான் அபிய நம்ம கண்ட்ரோல்ல வைக்க முடியும். அபிய கண்ட்ரோல்ல வைக்கணும்னு நினைக்கிறது கரண்ட்ல கை வைக்கிறதுக்கு சமம். இந்த விஷ பரீட்சைக்கு நான் வரல, என்ன ஆளு விடுங்க சாமி. அக்கா நான் சொல்றத கேளு. நான் சொல்ற மாதிரி செஞ்சாக்கா இந்த வீட்டுல உன்னோட மட்டும் தான் கராஜ்யம். அத்தை, நிஜமாலே உங்களுக்கு பெரிய மனசுதான். ரோட்ல இருக்க குப்பைய கொண்டு வந்து கோபுர உச்சியிலேயே உட்கார வச்சிருக்கீங்க. இந்த மனசு யாருக்கு வரும்? நீங்க ரியலி கிரேட் தான் அத்தை. என்ன, நான் இருக்க வேண்டிய இடத்துல குப்பை இருக்குன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா பரவாயில்ல, என் அக்காங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கே, அதுவே ஹாப்பி தான். இவ பாராட்டுறாளா இல்ல அவளை புத்தி கட்டுறாளா? குப்பன்னு தெளிவாதான் சொல்றா. அப்படின்னா அக்கா கூட கூட்டணி பேசதான் வந்திருக்கா. நாங்க எங்கம்மா குப்பையை கொண்டு வந்து கோபுரத்தோட உச்சியில உட்கார வச்சோம். அடிச்ச காத்துல அந்த குப்பை அதுவா வந்து கோபுரத்துல உட்கார்ந்துருக்கு. இன்னொரு புயல் காத்து வீசுச்சுன்னா கோபுர உச்சத்துல இருக்கிற குப்பை தானா குப்பமேட்டுக்கு போயிடும். அதுக்கான சரியான டைம் வரணும்னு தான் நான் காத்துட்டு இருக்கேன். அக்கா அந்த டைம் தானா வராதுக்கா, நாம தான் உருவாக்கணும். முள்ளால தான் எடுக்கணும். என்ன நான் சொல்றது? ஒரு வார்த்தை சொன்னாலும் செம்மையா சொல்லிட்டீங்க. ஆமா அத்தை, ரைட் டைம்க்கு காத்திருக்கிறதெல்லாம் சுத்த வேஸ்ட். அங்கிள் சொன்ன மாதிரி ரைட் டைம் நாம தான் உருவாக்கணும். விக்ரம், பேக் கொடுங்க. இல்ல பரவாயில்ல, கொடுங்க. சரி மகா, நீ போயிட்டு வரோம். வாடி. இந்த கதவு திறந்தே இருக்கட்டும் மகா. நான் வலது கால வச்சு எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்குள்ள வருவேன். அப்ப ஆரத்தி எடுக்க கூட நீயும் ஐஸ்வர்யாவும் இங்க இருக்கவே மாட்டீங்க. என்ன புரியலையா? இந்த வீட்ல ஐஸ்வர்யாக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குன்னு நினைச்சேன். ஆனா உனக்கும் விக்ரமும் கூட ஏதோ உக்ரைன் ரஷ்யா வார் மாதிரி பெருசா ஏதோ பிரச்சனை இருக்கும் போல தெரியுதே. அதுக்கு நடுவுல கொஞ்சம் எண்ணெய ஊத்தி திரிய வச்சு பத்த வச்சா சும்மா தக தகன்னு திருவண்ணாமலை தீபம் மாதிரி எரியும். அப்புறம் உங்க 2 பேர் வாழ்க்கையும் கோவிந்தா கோவிந்தா தான்.
எங்க போனாங்க? பசி பயங்கரமா இருக்கு, ஆனா சாப்பிட எதுவுமே இல்லையே. பேசாம மகாவை கூப்பிடலாமா? சே, அவ செம்ம கோவத்துல இருக்கா. அதோட இப்ப நம்ம அவகிட்ட இறங்கி போனா கடைசி வரைக்கும் அக்ரிமெண்ட்ல சைனே வாங்க முடியாது. மகா, அவர் ஒன்னதான் அங்க தேடிட்டு இருக்காரு. பயங்கர பசி போல. நீ போய் பாரு போ. எல்லாம் எனக்கு தெரியும், நீ போ. ஏய், அவரை பசியில கிடக்க விட்டுட்டு நீங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அவர் மூளை ஓவர் டைம் பார்த்து யோசிக்குது. லாஜிக் பேசுறது, கருத்து பேசுறதுன்னு போய் இப்போ லீகல் டாக்குமெண்ட் வரைக்கும் போயிருச்சு. அவர் மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்க பசியால மட்டும்தான் முடியும். பசி வந்தா பத்தும் பறக்கும்னு சொல்லுவாங்கல்ல, பறக்கட்டும், வர. எல்லாரும் சாப்பிட்டாச்சா ஐஷு? டைம் என்னாச்சு பாத்தீங்கல்ல? இந்த வீட்ல எல்லாருக்கும் டானி 8 மணிக்கே வயித்துல அலாரம் அடிச்சிடும். எல்லாரும் சாப்பிட்டாச்சு. ஏன் நீங்க சாப்பிடலையா? ஒருவேளை நீங்க ஆபீஸ் வேலையா இருந்ததுனால மகா உங்க ரூமுக்கே கொண்டு வந்து கொடுத்தான்னு நினைச்சேன். வேணும்னா நான் மகாவை கூப்பிடவா? வேணாம் ஐஷு. இல்ல, எப்பவும் மகா டைம்க்கு நீங்க விரும்புற சாப்பாடை ரெடி பண்ணி கொடுத்து உங்களை நல்லா பாத்துக்குவா. அதனாலதான் உங்களை பத்தின ஞாபகமே எனக்கு இல்ல. நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு யோசனையே எனக்கு வந்ததில்ல. சாரி. ஐயோ, இட்ஸ் ஓகே. ஐஷு, இங்க சாப்பிட்ட எதுவும் இல்லையா? 2 minutes கொடுத்தா நூடுல்ஸ் ரெடி, 5 minutes கொடுத்தா தோசை ரெடி. ஒரு 10 minutes கொடுத்தா? இல்ல, இட்ஸ் ஓகே. நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கிறேன். என்னது, குழந்தைங்களா? குழந்தைங்கன்னு என் பொண்ணுங்களை சொன்ன மாப்ள. என்னதான் வளர்ந்தாலும் பெத்தவங்களுக்கு அவங்க குழந்தை தானே மாப்ள. அது ப்ரோ குடு ப்ரோ. ஹலோ மாமா, நான் விஜய் பேசுறேன். மாப்ள, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான், ப்ரோ, அண்ணி, ஐசு எல்லாருமே கிளம்பி நாளைக்கே வீட்டுக்கு வந்துடுறோம். நீங்க கவலைப்படாம தடல் புடலா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன டேய், ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன மாதிரியே விக்ரம் மாப்பிளையும் சொல்லிட்டா மனசுக்கு நிறைவா இருக்கும். அத பத்தி நீங்க ஏமாமா கவலைப்படுறீங்க? ப்ரோவை சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. டேய், என்னடா ப்ரோ, நானும் விருந்துக்கு வரேன்னு மாமா கிட்ட தெளிவா சொல்லு. வந்து போயின்லாம் இழுத்துட்டு இருக்காத. பெரியவங்க கிட்ட கொஞ்சம் சமத்தா பேசு ப்ரோ. பேசு. மாமா, அதான் விஜயே சொல்லிட்டான்ல, நாங்க 4 பேரும் வந்துடுறோம். ஆனா மாமா ஒண்ணு, இந்த தடபுடலான விருந்துலாம் வேண்டாம். ரொம்ப சிம்பிளா இருந்தாலே போதும். மாப்ள, நீங்களும் வரேன்னு சொன்னதுல ரொம்ப சந்தோஷம். அப்படியே மகா ஐசுகிட்டே சொல்லிருங்க. ஓகே மாமா. மாமா உங்க 2 பேர்கிட்டயும் சொல்ல சொன்னாரு. அப்பா, எங்களுக்கு டபுள் ஓகே. எனக்கு ட்ரிபிள் ஓகே மாமா. பேசு ப்ரோ, பேசு. மாமா கேட்டுச்சா? டபுள் ஓகேவா? கேட்டுச்சு மாப்ள, கேட்டுச்சு. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. சரி மாமா, வேற எதுவும் இல்ல? இல்ல மாப்ள. நான் போன் வைக்கிறேன். சரி. எங்க இருங்க, நான் டிஃபன் எடுத்துட்டு வந்துறேன். நீங்க சாப்பிடுங்க. வரேன். 3 நாள் ஜாலி நமக்கு. பிளானா போறீங்க? பிளான் இருங்க, எங்க அக்கா கிட்ட சொல்றேன்.
இல்ல ஜோதி, மாப்பிள்ளைங்களையும் குழந்தைங்களையும் விருந்துக்கு கூப்பிட்டுட்டோம். மாப்பிள்ளைங்க 2 பேரும் அங்க ரொம்ப வசதியா வாழ்றவங்க. இங்க வந்து நம்ம வீட்டுல தங்குறதுக்கு வசதி போதுமா? அவங்கள எப்படி கவனிக்கிறது? எந்த குறையும் இல்லாம அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும்ல. அதான் யோசனையாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம செலவுக்கு என்ன பண்றது, எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல ஜோதி. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. என்னப்பா இதுக்கு போய் இவ்ளோ டென்ஷனா யோசிச்சுட்டு இருக்கீங்க? நம்ம அக்காங்களோட ஹஸ்பண்ட் தானப்பா, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அப்படிலாம் இல்லம்மா. என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளைங்களுக்கு எந்த குறையும் வச்சிடக்கூடாதுல்ல. அதனாலதான். இங்க பாருங்க, தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. இவ்வளவு நாள் நம்ம எவ்வளவோ சமாளிச்சிட்டோம். இதை சமாளிக்க மாட்டோமா? எப்படியாவது அவங்கள கவனிச்சு நல்லபடியா அனுப்புனா போதும். விக்ரம் மாப்பிள்ளைக்கு ரொம்ப பெரிய மனசு ஜோதி. விருந்தெல்லாம் தடபுடலாம் வேண்டாம், ரொம்ப சிம்பிளா பண்ணுங்கன்னு நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பேசினாரு. இப்படிப்பட்ட மாப்பிள்ளைங்க கிடைக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். அதான் விக்ரம் மாமாவே சொல்லிட்டாருல, அப்புறம் என்னப்பா? இங்க பாருங்க, இவ சொல்றது கரெக்ட் தான். நம்ம சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். விருந்த தடபுடலா செய்யறத விட நம்ம அவங்கள பாசமா கவனிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுவும் சரிதான். அப்புறம் மாப்பிள்ளைங்கள விருந்துக்கு கூப்பிட்ட விஷயத்த நம்ம சம்மந்தி அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லணும். இல்லைன்னா நல்லா இருக்காது. நாம அப்புறம் அவங்கள மதிக்கலன்னு நினைச்சுக்க போறாங்க. விருந்துக்கு மாம்சங்களை தானே கூப்பிடுறோம், அவங்க கிட்ட எதுக்கு தேவையில்லாம சொல்லிக்கிட்டு? அதெல்லாம் தேவையில்லாத வேலைமா. அவங்க ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நம்ம மனசுதான் கஷ்டப்படும். அப்படி இல்ல, என்னதான் இருந்தாலும் அவங்க பெரியவங்க, அவங்க கிட்டே ஒரு வார்த்தை நம்ம சொல்லணும் இல்லையா? ஏங்க, நீங்க சம்மந்திக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் பேசுறேன். எங்க போயிட்டே இருக்கு, ரொம்ப பிஸியா இருப்பாங்க போல. ஹலோ, கொடுங்க பேசு. ஹலோ, சமந்தி, நான் ஜோதி பேசுறேன். சொல்லுங்க, தெரியுது. அது சமந்தி, மாப்பிள்ளைங்க 2 பேரையும் விருந்துக்கு கூப்பிட்டுருக்கோம். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா? அதான் ஃபோன் பண்ண உங்களுக்கு. ஓ, என் பிள்ளைங்க கிட்ட பேசி அவங்கள ஏத்துக்க வச்சதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட கேப்பீங்களா? ஹலோ. ஹலோ மகா. மா, எங்களை பத்தியே ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருப்பியாமா? அதான் நாளைக்கு விருந்துக்கு வரோம்லமா. நல்ல விஷயமா தான் ஃபோன் பண்றேன். உங்களை விருந்துக்கு அழைச்சத பத்தி உங்க மாமியார் கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோம். அவங்க என்னடானா, என் பசங்க வசதியா வளர்ந்தவங்க, அவங்களுக்கு உங்க வீடுலாம் ஒத்து வராது, அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நல்ல கதையா இருக்கேம்மா. விக்ரமும் விஜயும் வர ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்னவா? என் பிள்ளைங்க அங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாலும் அவங்க படுற கஷ்டத்தை என்னால தாங்கிக்க முடியாதுன்னு உங்க மாமியார் சொல்லிட்டாங்க. ஓஹோ, கதை அப்படி போகுதா? உங்க அப்பா வேற மாப்பிள்ளைங்கள வர சொல்லி கூப்பிட்டாரு. இதுக்கப்புறம் மாப்பிள்ளைங்கள வர வேணான்னு சொன்னா அது நல்லா இருக்காது. அதான் என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க உங்க மாமியார மீறி இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் வரும். அதான் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலடி. அம்மா, நீயும் அப்பாவும் இத பத்தி கவலைப்பட வேண்டாமா. நாங்க கண்டிப்பா விருந்துக்கு வரோம். அவங்கள எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். இல்ல மகா, தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை வரப்போகுது. மா, பிரச்சனை வராம எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியுமா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இருங்க. விருந்துக்கு ஆக வேண்டிய வேலைய மட்டும் பாருங்க, ஓகேவா? நாங்க எல்லாரும் வரோம்.
இதெல்லாம் எதுக்கு? எனக்கு இதெல்லாம் வேணாம்க்கா. பரவாயில்ல வச்சுக்க. உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நானே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன். எதுக்கு இவ்வளவு பணம்? நீங்க கொடுக்கணும்னு நினைச்சதே போதும். உங்ககிட்ட வாங்குறது சரியா இருக்காது. ஏன் என்ன பிரிச்சு பாக்குறீங்க? எங்க அம்மா இருந்தா ஜோதிக்கு கொடுத்திருக்க மாட்டாங்களா? அம்மா ஸ்தானத்துல இருந்து குடுக்கறேன், வாங்கிக்க ஜோதி. இருக்கும்போது குடுக்கறது வேற, இல்லாத போது குடுக்கறதுக்கு பெரிய மனசு வேணும். எல்லாரும் வசதி வந்ததுக்கு அப்புறம் மாறிடுவாங்க. ஆனா நீங்க என்ன அப்படியே இருக்கீங்களே. எது மாறினாலும் கூட பிறந்த பொறுப்பு என்னைக்குமே மாறாதுல்ல. மனசு கேக்கல, அதனாலதான் வந்தேன். வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைங்கள வெறும் கையோட அனுப்ப கூடாதுல்ல, அதுக்காக தான். மறு வீடு முடிஞ்சு கிளம்பும் போது அவங்களுக்கு இத போட்டு அனுப்புங்க. என்ன ஜோதி பாக்குற? புடி. இந்தா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலக்கா. நாங்க இருக்க சூழ்நிலையில இதெல்லாம் நாங்க நினைச்சு கூட பார்க்கல. போயிட்டு வரோம் அங்கிள். சரிம்மா. அத்தையா பத்திரமா நான் பாத்துக்கறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரி அம்மா, நான் போயிட்டு வரேன். அப்பா நல்லபடியா போயிட்டு வாங்க. சரிம்மா. அப்பா மாமா பை பை. போயிட்டு வாங்க. பாய். பாய் சார். பாத்து மெதுவா போங்கடா. பைடா. என்னக்கா நீ இவ்வளவு பண்ணிட்டு கடைசியில நீயே சரின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்ட? விக்ரமுக்கு என் மேல பாசம் அதிகம். அவ அவ்வளவு சொல்லியும் நான் வேண்டான்னு முரண்டு பிடிச்சா அவனுக்கு தேவையில்லாம என் மேல மனஸ்தாபம் வரும். எங்க போயிட போறானுங்க? வெறும் 2-3 நாள் தானே. எங்க சுத்தினாலும் இங்க வந்துதானே ஆகணும். அப்ப பாத்துக்கலாம். என்ன இருந்தாலும் நீ விட்டுருக்க கூடாதுக்கா. டே புலி, நாம அவசரப்பட்டோம்னா முதலுக்கே மோசமாயிடும். இந்த நந்தினி எதை செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஜோதி, என்ன நின்னுகிட்டு இருக்க? போய் மாப்பிள்ளைங்களுக்கு ஆரத்தி எடுத்துட்டு வா. அத வந்துட்டேங்க. எக்ஸாம்ல முடிஞ்சதா? சுபா, அது கூடமா கற்பூரத்தை கொளுத்து.
என்னதான் இருந்தாலும் விஜய் மாமா ஹாப்பியா இருக்காருல்ல. ஏய் நீ கொஞ்சம் வாய மூடுறியா? ஏய் சீக்கிரமா வேலையை பாருங்க. ஐ கால் யூ பேக். மாப்பிள போர் அடிக்குதோ? இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. டிவி பார்த்துட்டு இருந்திருக்கலாமே. இல்ல பரவாயில்ல மாமா. சரி மாப்பிள, சமையல் இன்னும் 1/2 மணி நேரத்துல ரெடி ஆயிரும். ஐயோ மாமா, நோ ப்ராப்ளம். அங்க கிச்சன்ல மும்மரமா நடக்கிறதெல்லாம் பார்த்தா பெரிய விருந்தா இருக்கும் போலயே. ஆமா மாப்பிள. மாமா, எதுக்கு எங்க 2 பேருக்கும் இவ்வளவு பண்ணிக்கிட்டு? நான் தான் சொன்னேன்ல, வெறும் சிம்பிளா பண்ணா போதும்னு. மாப்பிள, இதுவே நீங்க சொன்னீங்கன்னா தான் நாங்க சிம்பிளா பண்றோம். இல்லைன்னா இன்னும் தடபடலாம் பண்ணிருப்போம். ஐயோ பாத்தியா ப்ரோ? சரி மாப்பிள, நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். சரிங்க மாமா, நீங்க போங்க. டேய், என்னடா இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க? விடு ப்ரோ, நாம உங்க மாப்பிளைஸ், இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும். அப்புறம் ப்ரோ, நாம வேணா மாமா கிட்ட டேய் இல்ல சும்மா சொன்னேன். என்ன சுபா, வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கியா? ஜோதி, இதுல நாட்டுக்கோழி இருக்கு, இத குழம்பு வச்சிரு. இதுல வந்து இறாலும் நண்டும் இருக்கு, இத திரட்டிரு. இதுல மட்டன் இருக்கு, இத நல்லா சுக்காவா பண்ணிரு. சரி, நான் மாப்பிள்ளைங்க கூட இருக்கேன். அம்மா, நானும் இத்தனை வருஷம் இந்த வீட்ல இருக்கேன். அட் அ டைம்ல இத்தனை ஐட்டங்களை இப்பதான் என் கண்ணு பார்க்க போதுமா, நாக்கும் ருசிக்க போதுமா? எல்லா பெருமைங்களும் மாம்சங்களுக்கு தான். ஏய், எவ்வளவு நேரமா இந்த வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இருப்ப? சீக்கிரம் அடுத்த வேலையை பார்க்க வேணாமா? மாப்பிள்ளைங்களுக்கு பசிக்கும்ல. எந்திரி, இங்க வா. இதெல்லாம் எடுத்துட்டு போய் கிளீன் பண்ணி கொண்டு வா. வா அக்கா, இந்தா நீ வெட்டி வை. குடுமா. இந்தா, பாத்து பாத்து பத்திரம், ட்ரெஸ் மேல பட்டு போகுது. எங்க என்ன என்ன லுங்கி கட்டிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு லுங்கி கட்ட தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம், நானே ட்ரை பண்ணிக்கிறேன். நீங்க கட்டி முடிக்கிறதுக்குள்ள டின்னரே முடிஞ்சு போயிரும். அதுக்கு நீங்க வாங்க. வேணாம், இல்ல நானே பண்ணிக்கிறேன். ஏன்? அட, இல்ல வேண்டாம். சட்டையை மேல தூக்குங்க, சட்டையை தூக்குங்க, தூக்குங்க. இரு இருங்க. இப்ப எப்படி இருக்குன்னு கண்ணாடியில பாருங்க. நல்லா இருக்குல்ல? யா, குட். அதுக்கு நான் இருக்கேன். நீ ஒரு சுடு தண்ணி காஃபி போய் எடுத்துட்டு வா போ. அம்மா பாருமா, இவள நான் போட்ட காஃபியை கிண்டல் பண்றா. நீ மட்டும் என்ன நான் போடுற காஃபி கசாயம் மாதிரி இருக்கும்னு சொன்னல, இப்ப பாத்தியா உன்னையே கலாய்க்கிறாங்க. போமா. எங்க என்ன பாத்துட்டே இருக்கீங்க? இல்ல, சாப்பிடுங்க. என்ன மாமா, நண்டா? நடத்துங்க நடத்துங்க. ஏய், நீ சும்மா இரு. அவரே நண்டை எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. மாம்சுக்கு வேணா நான் நண்டை எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லி தரவா? நான் சொல்லி கொடுத்துக்கிறேன், நீ உன் வேலையை மட்டும் பாரு போதும்.
ஏங்க இங்க கொடுங்க. இப்படி உடைச்சு புடிங்க. இப்படிதான் சாப்பிடணும். சாப்பிடுங்க. ப்ரோ மெல்ல 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 மெல்ல, ஏன்னா நண்டுக்கு வலிக்கும் பாரு, நல்லா கடிச்சு சாப்பிடு ப்ரோ. ஓகே மகா, குட் நைட். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன? தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பாலை குடிச்சிருங்க. அப்புறம் காலையில அம்மா பார்த்தா டவுட் வரும். அது சரி, பாலோட நிறுத்திக்கோ. எங்கேயும் டவுட் வராம இருக்கிறதுக்கு என் ஃபேஸ்ல லிப்ஸ்டிக்கால மார்க் போட்டுறாத. விக்ரம், என்ன? அடடடே, டெக்கரேஷன்லாம் பலமா இருக்கே. பாருடா, எல்லாம் இந்த சுபாவோட வேலையா? உட்காரு. அப்பாடி, என்ன பாதாம் பாலா? ஊத்து. என்னங்க? குடி. ஐசு, என்ன? என்ன மக்கு, இது கூட புரியலையா? அங்க போங்க. உன்கிட்ட சொன்ன பாத்தியா, என்ன சொல்லணும்? உதட்டுல பால் விடுஞ்சிருக்கடி, தொடச்சுக்கோன்னு சொன்னேன். அத வாய் திறந்து சொன்னாதான் என்ன? என்னமோ ரொமான்ஸ் படம் மாதிரி செய்கை காட்டிட்டு இருக்கீங்க. ஹேய், நீ என்ன லூசா? நாம பேசுறதெல்லாம் வெளியே கேட்காது. வயசு பொண்ணு நம்ம இந்த வீட்டுல வச்சிருக்கோம். நாம ஏதாவது பேசி அவங்க தப்பா புரிஞ்சுக்க போறாங்க. அதனாலதான் இப்படி சைகையில சொன்னேன். இவ்ளோ பேசுறதுக்கு நீங்களே தொடச்சு விட்டுருக்கலாம். ஓ, அப்படி அவ்வளவுதானே? நான் இப்போ உனக்கு தொடச்சு விடணும். இதுக்குதான் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சியா? கொல்லி. போச்சுடா, இந்த கரண்டுக்கு நேர காலமே தெரியாதா? சரி விடுங்க. ரொம்ப நேரம் ஃபேன் இல்லாம இந்த ரூம்குள்ள இருக்க முடியாது. வாங்க நம்ம வெளியில போலாம். இங்க எதுக்கு வந்தனே தெரியல. போங்க போங்க. எப்ப பார்த்தாலும் ஏமாத்திடுறாங்க. இதுக்கு பேசாம வெளியவே இருந்திருக்கலாம். போ. சரி,
நீங்க ஆளாளுக்கு உங்க லைஃப்ல நடந்த ஒரு நல்ல மொமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க. மகாக்கா, நீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு. அதுவும் நல்லாதான் இருக்கும். நானா? நீதான். ஏய், நான் என்னடி சொல்லுவேன்? ஏதாவது சொல்லுக்கா. அண்ணி சொல்லுங்க சும்மா. இருங்க, யோசிக்க வேணாவா? சரி, ஓகே. என் லைஃப்ல நடந்ததை நான் சொல்றேன். ஒரு நாள் நம்ம கேட்டரிங் சர்வீஸ்ல ஆர்டரை டெலிவரி பண்ண நான் மகாபலிபுரம் போயிட்டு இருந்தேன். நம்ம லக்ஷ்மி இருக்கால, அவ கூட தான் போயிட்டு இருந்தேன். அப்போ என்ன பார்த்து வேகமா ஒரு கார் வந்துச்சு. நான் கிராஸ் பண்ணிடலாம் தான் நினைச்சேன் அந்த செகண்ட். ஆனா சட்டுன்னு அந்த கார் என் வண்டியில மோதி நான் டபால்னு கீழே விழுந்துட்டேன். நான் எடுத்துட்டு போன பலகாரம் எல்லாம் கீழே செதறிடுச்சு. ஐயோ! கார்ல இருந்து ஒரு மனுஷன் டிப் டாப்பா கோட் எல்லாம் போட்டுட்டு இறங்கினாரு. அந்த மனுஷன் நம்மளதான் தூக்கி விட போறாருன்னு நினைச்சா அவரு நேரா வந்து காருக்கு அடிபட்டிருக்கான்னு பாத்துட்டு நேரா போயிட்டே இருந்துட்டாரு. அடா பாவி, யாருக்கா அந்த ஆளு? மகா, இதை எங்கேயோ பார்த்த சீன் மாதிரியே இருக்கே. இருக்கும். கார்ல வந்து இடிச்சதே நீங்க தானே? நம்ம ஃபர்ஸ்ட் மீட் தானே விக்ரம் அது. அப்ப ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆக்சிடென்ட் தானா? ஓகே ஓகே. அன்னைக்கு இடிச்ச அந்த பொண்ணு வீட்டுல இன்னைக்கு வந்து நான் உட்கார்ந்து இருப்பேன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி, மகாக்கா மாம்ஸோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் பத்தி சொல்லிடுச்சு. இப்ப நீ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? நீயும் ஆளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் பத்தி சொல்லு. நான் என்னத்த சொல்ல? ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இருந்தே நம்ம ஆளு லிட்டர் கணக்குல வழிஞ்சுக்கிட்டு தானே இருந்தாரு. பிரதர், குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மாம்ஸ். குட் மார்னிங். ப்ரோ, வா பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம். ஹலோ ஹலோ மாம்ஸ், என்னதான் நீங்க ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் பாத்ரூம்க்கு ஒன்னாலாம் போக முடியாது. 1 by 1 தான் போகணும். ஏய் முந்திரி கொட்டை, அது அவங்களுக்கு தெரியாதா? போ, போயிட்டு மல்லிப்பூ மாதிரி இட்லி ரெடி பண்ணு போ. சரி, அப்புறம் சட்னி கனகாம்பரம் பூ மாதிரி செய்யட்டுமா? ஹே வாலு, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ போ. விஜய், டேய், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட், நான் போயிட்டு வந்துட்டா? போ ப்ரோ, ஐ அம் வெயிட்டிங். மகா, பாத்ரூம்ல ஷவரும் இல்ல கீஷரும் இல்ல, எப்படி குளிக்கிறது? கொஞ்சம் அங்க பாருங்க. என்ன என்ன? சுடு தண்ணி கொதிக்குதுல்ல? ஆமா. அத கொதிக்க வச்சு மாமனார் வீட்டு குளியல் எப்படி இருக்குன்னு இப்ப பாப்பீங்க. சூடு செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இல்ல மகா. இப்ப என்னங்க இல்ல?
இல்ல இரு லைனா சொல்லிடுறேன். சரி சொல்லுங்க. இல்ல ஷாம்பு இல்ல, கண்டிஷனர் இல்ல, எப்படி நான் குளிக்கிறது? சொல்லு. என்னங்க நீங்க? இந்தாங்க சீயக்கா. இது எதுக்கு? ஆயில் பாத் எடுத்தா இத போட்டு தலை குளிக்கணும். இல்ல இதெல்லாம் நான் போட்டு குளிச்சது இல்லையே மகா. அதுவும் இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியாது. நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? ஹேய் ஓடு, அதுக்கு நான் இருக்கேன், குடு. நான் ஏதோ உதவி பண்ணலான்னு பார்த்தேன். நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல, உள்ள போ. போடி படே. என்ன அக்கா யோசிக்குது? அக்கா ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு கேப்போம். என்னக்கா ரொம்ப டென்ஷனா இருக்க போல? பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஜாலியா வாக்கிங் போற மாதிரி தெரியுதா? இல்லக்கா, என்ன டென்ஷன் என்கிட்ட சொன்னேன்னா நானும் பாதி ஷேர் பண்ணிப்பேன்ல, அதான். என் பசங்க 2 பேரும் விருந்துக்கு போய் முழுசா 1 நாள் ஆச்சு. இப்ப வரைக்கும் ஒரு போன் பண்ணி என்னம்மா எப்படி இருக்க, சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. இல்லனா மட்டும் நீ சாப்பிடாமையா இருந்தா? அக்கா, மாமியார் வீட்டுல இருக்கும்போது எப்படிக்கா அம்மாவை பத்தி நினைப்பாங்க? அதுவும் விருந்துக்கு போயிருக்காங்க. அவங்க கவனிக்கிறதுல ஒண்ணு மட்டும் இல்ல, எல்லாத்தையும் மறந்துருப்பானுங்க. மறப்பானுங்க, நல்லா மறப்பானுங்க. நானே அவனுங்களுக்கு அந்த வீடு செட் ஆகுதா? கஷ்டப்படுவானுங்களே. இங்க வசதியா இருந்தவனுங்களாச்சே. இப்படி எல்லாம் நான் யோசிக்கிறேன். மறப்பானுங்களால மறப்பானுங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். அக்கா, விக்ரமுக்கு போன போடு. அவனுக்கு தாண்டா போன் பண்றேன். ரிங் போயிட்டே இருக்கு, அட்டெண்ட் கூட பண்ண மாட்டேங்கிறான். காலங்கத்தால் அப்படி என்ன பண்ணிட்டு இருப்பான்? சரிக்கா, நீ விஜய்க்கு போன போடு. பாருடா, இவனும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். இவனுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான் இந்த அம்மா ஆட்டுக்குட்டி எல்லாம். கல்யாணம் ஆயிட்டா பொண்டாட்டி முந்தானியை புடிச்சுக்கிட்டே சுத்திட்டு இருப்பானுங்க. ஏக்கா, பேசாம அந்த பொம்பளைக்கு போன போடுக்கா. யாரு? ஜோதிகா? என்னக்கா யோசிக்கிற? போன போடுக்கா, நமக்கு வேலையாகணும்ல. மாப்பிளைக்கு அந்த வடையை எடுத்து வைமா. இதோப்பா. சுபா, மாப்பிளைக்கு சுடுதண்ணி எடுத்து வை. சரிப்பா. சட்னி எடுத்து வைமா. மாமா, நேத்து சாப்பிட்ட மீன் குழம்பு நாக்குல நடனம் ஆடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையிலேயே இட்லி விருந்து வேற. சூப்பர் மாமா, எங்கேயோ போயிட்டீங்க. நல்லா சாப்பிடுங்க மாப்பிள்ள. சம்மந்தியம்மா, வணக்கம் சம்மந்தியம்மா. எப்படி இருக்கீங்க? எப்படி இருந்தா என்னங்க, நல்லா இல்லனா வந்து பாத்துக்குவா போறீங்க? ஆமா, விக்ரம் விஜய்லாம் எங்க? போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறானுங்க. மாப்பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க சம்மந்தி. சாப்பிடுறானுங்களா? ஆமா, நேத்து அவனுங்க அங்க எப்படி தங்குனானுங்க? அவனுங்களுக்கு எல்லாம் வசதியா இருந்துச்சா? ஒரு பிரச்சனையும் இல்ல சம்மந்தி, அவங்களுக்கு இங்க சௌகரியமா தான் இருந்துதான். நேத்து என்ன கொஞ்ச நேரம் கரண்ட் போயிடுச்சு, அப்ப கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. மத்தபடி நல்லா இருக்காங்க. ஏன் கரண்ட் போனா இன்வெர்டர்லாம் இல்லையா? அதானே, அது கூட உங்களால வாங்கி வைக்க முடியாதா? மாப்பிள்ளைங்களை விருந்துக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் யோசிச்சு வைக்கணும்.
வசதியா வாழ்ந்த பசங்க கஷ்டப்படுவாங்களேன்னு ஒரு அக்கறை வேணும். பாஸ் குட் மார்னிங் பாஸ். என்ன வாட் அ சர்ப்ரைஸ். இந்நேரத்துக்கு நீங்க விருந்துல ஃபுல் கட்டு கட்டிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா கோட் சூட் எல்லாம் போட்டு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க. யோ அப்புறம் இங்க இருக்கிற ஒர்க்கெல்லாம் யாரு பாப்பா? பாஸ் உண்மையிலே நீங்க கிரேட் பாஸ். சோறு முக்கியம் இல்ல, வேலைதான் முக்கியம்னு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க இல்லையா? அதனாலதான் நீங்க பாஸா இருக்கீங்க, நாங்களா உங்களுக்கு ஸ்டாஃபா இருக்கோம். போதும் போதும், எப்பவுமே ஒருத்தர் மூஞ்சிக்கு நேரம் புகழாத, அது உனக்கே ரிவர்ஸ் ரியாக்ஷன்ல கொண்டு போய் விட்டுரும். ஓகே பாஸ், நீங்க போங்க, உங்களுக்கு பின்னாடி நான் போழ்ந்துக்கிறேன். ஐயோ அப்புறம் பாஸ் துபாய் கிளையண்ட்டுக்கு கொடுக்க போற ப்ரொபோசலை கம்ப்ளீட்டா நான் செக் பண்ணணும். ஓகே, அது வரைக்கும் எதுவா இருந்தாலும் என்ன ½ ஹவருக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. பண்ண கூடாது. பண்ணல பாஸ். புரிஞ்சிச்சு பாஸ். உனக்கு புரிஞ்சுல? இவ எதுக்கு திரும்ப இங்க வந்திருக்கா? என்ன குட்டையை குழப்ப போறாளோ? எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். வாங்க. எம்டியை பார்க்கணும்னா இந்த பிஏட்ட பர்மிஷன் வாங்கணும்னு இங்க ஒரு ரூல்ஸ் இருக்கு. நீங்க ரொம்ப நாள் ஆபீஸ்க்கு வராதனால மறந்துட்டீங்க போல. ஓ சாரி பிஏ சார். எம்டி சாரை பார்க்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா சார்? இப்பதான் எம்டி என்கிட்ட என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. So as a PA I can't disturb him right now. Please come after 1 hour. Sir, I have to meet him immediately. Just 2 minutes. Please, please, sir. Please don't touch. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கேட்டு சொல்றேன். Okay, sir. சுபா என்ன கொஞ்சம் ஊத்து. தண்ணி ஊத்து. நீ தண்ணிய ஊத்து. சரி. ஏமா ஊத்துமா மாப்ள. இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். நல்லா சாப்பிடுங்க மாப்ள. சுபா அதை எடுத்து வை. மாப்ள நல்லா சாப்பிடுங்க. ஐயோ ஐசே சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். நல்லா சாப்பிடுங்க, அள்ளி சாப்பிடுங்க. இந்தாங்க. ஏங்க 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 ஒண்ணுல இதெல்லாம் சாப்பிடுங்க. போதும் முடியல, என்னால முடியல. மாமா பாயசம் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. அண்ணன் இல்லங்கிறதுனால எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல. ஒரு ஆள் எப்படி இத்தனையும் சாப்பிடுறது? வயிறு வெடிச்சிரும் போல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீங்க சாப்பிடுங்க. ப்ளீஸ் இப்படி சாரி மேடம். சாரி சார். ஓகே மேம். சாரி, நான் தான் சாரி சொல்லணும். ஓகே. அம்மா நீங்க யார பார்க்கணும்? ஐ அம் லாயர் தீபக் வரதராஜன். விக்ரம் சாரை பார்க்க வந்தேன். அவர் இப்போ ஃப்ரீயா இருக்காருங்களா? விக்ரம் சார் எந்த பிசினஸ் மீட்டிங்க்கும் ப்ராப்பரா அப்பாயின்மெண்ட் முன்னாடி கொடுத்துருவாரே, நீங்க ஏன் வாங்கிட்டு வரல? எக்ஸ்கியூஸ் மீ, இது பிசினஸ் மீட்டிங் இல்ல, பர்சனல். அதோட அவர் தான் என்ன வர சொன்னாரு. சார். ஹலோ சார். சொல்லுங்க சார். விக்ரம் சார் தான் வர சொல்லியிருந்தாரு. ஃப்ரீயா இருந்தா அவரை மீட் பண்ணலாமா? நீங்க வருவீங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு சார். உள்ளதா இருக்காரு. ஓகே, நீங்க போய் பாருங்க சார். ஹலோ விக்ரம் சார், குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங். சிட். அப்புறம் சொல்லுங்க. ஹலோ. எஸ். என்ன சார், பொதுவா எல்லாரும் எம்டிய பிசினஸ் விஷயமா தான் ஆபீஸ்ல மீட் பண்ண வருவாங்க. இவர் என்னமோ பர்சனல்னு சொல்லிட்டு போறாரு. தெரியல,
கொஞ்ச காலமா அடிக்கடி இங்க வர்றாரு, பாஸ மீட் பண்றாரு. என்னன்னு தெரியல. ஃப்ரெண்ட்லியா ஏதாவது ஃபேவர் கேட்டு வரலாம். இதோ இப்ப நீங்களா வந்து வேலை கேட்கலையா, அதே மாதிரிதான். நம்ம யார் ஒம்பு தும்புக்கும் போறதில்ல. ஏதோ அக்ரிமெண்ட்னு பேசிட்டு இருந்தீங்களே, அது என்ன அக்ரிமெண்ட்னு சொல்ல முடியுமா? அது எனக்கும் விக்ரம் சாருக்கும் சம்பந்தப்பட்ட பர்சனல் விஷயம். அது ஆபீஸ் பியூனு கிளர்க்கு கிட்ட எல்லாம் என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஹாய் மேடம். How was your marriage life மேடம்? யா, நல்லா போயிட்டு இருக்கு. தேங்க்ஸ். வாங்க 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 முதலாளி அம்மா. என்ன ஆச்சரியமா இருக்கு, அவரு என்னன்னா விருந்துக்கு போயிட்டு பாதிலேயே ஆபீஸ்ல வந்து உட்காந்துருக்காரு. நீங்க என்னடானா விருந்தையோ ஆபீஸ் கொண்டு வந்திருக்கீங்க. அவருக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங்னு அப்படியே வந்துட்டாரு. அங்க வீட்ல என் அப்பா அம்மா எல்லாம் சும்மாவே இருக்க மாட்டாங்க. அங்க மாப்பிள்ள சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ, என்ன பண்றாரோ ஏது பண்றாரோ எப்படி இருக்காரோன்னு ஒரே புலம்பல் தான் பெருமாள். அங்க இருந்தா அதே பாட்டாதான் இருக்கும்னு நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி இங்க ஓடி வந்துட்டேன். மகா மேடம், பேக்கிங்க பார்த்தா விருந்து பாஸுக்கு மட்டும் இல்ல, ஆபீஸ்ல இருக்கிற எங்களுக்கும் சேர்ந்த மாதிரில இருக்கு. விளையாடாதீங்க பெருமாள், எல்லாருக்கும் கொடுத்துட்டா போச்சு. விக்ரம் கேபின்ல இருக்காரா இல்ல மீட்டிங்ல இருக்காரா? பாஸ் கேபின்ல தான் இருக்காரு. சரி, ஓகே, நான் பாக்குறேன். ஓகே மேடம். இவேதிக்கு இங்க வரா, விருந்துல பிரச்சனைன்னு தான் விக்ரம் இங்க வந்திருக்காருன்னு நினைச்சேன். இவ விருந்து ஆபீஸ்க்கே கொண்டு வந்திருக்கா. அப்ப நான் நினைச்சது தப்பா இல்ல? இவ எப்ப ஆபீஸ்ல ரீஜாயின் பண்ணா? என்ன பாக்குற? நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு தானே யோசிக்கிற. உன் மைண்ட் வாய்ஸ நான் எப்படி கேட்ச் பண்ண பாத்தியா? சரி, உன் மைண்ட் வாய்ஸ நான் கேட்ச் பண்றேன் பாக்குறியா? என்னடா இவளுக்கும் புருஷனுக்கும் ஏதோ சண்டைன்னு நினைச்சோமே, இவ என்னடான்னா பாசத்தை பார்சல் பண்ணி கொண்டு வராளேன்னு பாக்குற. கரெக்ட் தானே? உனக்கும் விக்ரம்க்கும் என்ன பிரச்சனைன்னு நான் கண்டுபிடிக்க தான் போறேன். அதுக்குதான் இந்த ஆபீஸ்க்கு நான் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கேன். ஓ, நீ என்னதான் உள்ள புகுந்து குட்டைய குழப்ப பார்த்தாலும் என் புருஷனையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. உன் பாச்சாலாம் இங்க பலிக்காது, வேற எங்கேயாவது வச்சுக்கோ. நான் போய் என் புருஷனை கவனிக்கணும். வரட்டா? விக்ரம், நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க விக்ரம்? நான் கூட ஐசக்கான்னு நினைச்சிட்டேன். இல்ல, இப்பதான் வந்தேன். என்ன பிளைண்ட் ஃபோல்டா?
அடிப்பாவி, நமக்கும் இப்படிதானே பண்ணா இவ. பாரு மகாவ. அக்கா பாத்தியா, அவ வேணும்னே முன்னாடி முன்னாடி வரா. எங்க மாம்ஸ் நம்மள புடிச்சிருவாரோன்னு பயத்திலே வரா. சரி ஆகட்டும், பாப்போம். சந்த கோழி கோழி இவ சந்த கோழி கொஞ்சம் தடவ தடவ இவ சொந்த கோழியா. சந்த கோழி கோழி இவ சந்த கோழி கொஞ்சம் தடவ தடவ இவ சொந்த கோழியா. போட போட கொஞ்ச நேரம் என்ன கொள்ளை ஐயா, கொஞ்ச நேரம் என்ன கொள்ளை ஐயா, ஐயா, கொஞ்ச நேரம் என்ன கொள்ளை. மகா நீயா? ஆக்சுவலா நான் விஜய் நினைச்சேன், சாரி. ஐயோ, இவள விஜய் மாம்ஸ்னு நினைச்சீங்க. நம்பிட்டோம் மாம்ஸ், நல்லாவே நம்பிட்டோம். இவளை கட்டி பிடிச்சப்போ உங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. இதையும் நம்பிடுறோம் மாம்ஸ். இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை விளையாடி நாங்க என்ஜாய் பண்ணுவோம்னு பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் நல்லாவே என்ஜாய் பண்றீங்க. நடத்துங்க நடத்துங்க. மாம்ஸ், மகாக்காவை பாருங்க எப்படி சூப்பரா சைக்கிள் ஓட்டுறாங்கன்னு. ப்ரோ, அண்ணி செமையா சைக்கிள் ஓட்டுறாங்கல்ல? நாமளும் சின்ன வயசுல ஓட்டுனதுதான். அதுக்கப்புறம் எங்க அந்த பக்கமே போகல. பக்கத்துல இருக்க பெட்டி கடைக்கு போகணும்னா கூட காரணம் ஆயிடுச்சுல. மாம்ஸ், அக்காக்கு சொன்ன பிலாசபி தான் உங்களுக்கும். ஆசைப்பட்டுட்டா உடனே நிறைவேற்றிடணும், யோசிக்காதீங்க மாம்ஸ். அக்கா ஓட்டுற சைக்கிளை வாங்கி நீங்க ஓட்டுங்க. ஐயோ, அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல ஓட்டுனது. இப்பெல்லாம் சுத்தமா பேலன்ஸ் கூட பண்ண முடியாது என்னால. மாம்ஸ், லைஃப்ல நடக்கிற சைக்கிளை பேலன்ஸ் பண்றதுக்கு எப்படி எங்க அக்கா வந்தாலோ அதே மாதிரி இந்த சைக்கிளை பேலன்ஸ் பண்றதுக்கும் என் அக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கமான் மாம்ஸ், வாங்கி ஓட்டுங்க. மகா, ஐயோ ரொம்ப எரிச்சலா இருக்குது மகா. இந்த சுளுக்கு வலியை விட இந்த எரிச்சல் ரொம்ப அதிகமா இருக்குது. தண்ணி ரொம்ப சூடா இருக்குடி, பச்சை தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணு வா. ஓகே தான். இப்போ ஓகேவா? கொஞ்சம் ஓகே. பரவாயில்ல பரவாயில்ல. மகா, இதுக்கு தான் நான் ஹாஸ்பிடல் போலான்னு அப்பவே சொன்னேன்.
ஒரே ஒரு டேப்லெட்ல எல்லா வலியும் காணாம போயிருந்திருக்கும். ச்சே. மாம்ஸ் இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. நாட்டு வைத்தியம் தான் பெர்ஃபெக்ட்டா பெர்மனன்ட்டான ரிலீஃப் கொடுக்கும். நீ பேசாத. சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேனா? ஏதோ சின்ன வயசுல ஓட்டுனத பத்தி பேசிக்கிட்டு இருந்த. நீ வந்து உசுப்பேத்தி விட்டு பிலோசபி எல்லாம் பேசி என் மைண்ட மாத்தி என்ன சைக்கிள் ஓட்ட வச்சது நீதான். உனக்கு இடுப்புலி வந்து அப்ப தெரியும். என்ன மாம்ஸ் நீங்க? எங்க அக்காக்கு ஒரு 10 மாசம் கழிச்சு நீங்க இடுப்பு வலிய கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி நீங்களே இடுப்பு வலியோட குப்புறப்படுத்திருக்கீங்களே, நியாயமா இது? நான் கிளம்புறேன் மாம்ஸ். அவ ஓடிட்டா. ஒத்தடம் கொடுக்கும்போது ஓடிட்டு ஆடிட்டு